இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி பிலிப்பியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை யாராகிலும் சத்தமாய் படிக்கலாம். இந்த வசனம் மனப்பாடமா சிலருக்கு தெரியும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்தை ரெண்டு விதமாக பார்க்க முடியும். ஒன்று, இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு பேர் சொல்லலாம், குறைவுகளை நிறைவாக்கும் தேவன். நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். குறைவுகள் இல்லாத மனிதர் இல்லை. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் தேவைகள் உண்டு, குறைவுகள் உண்டு. அந்த குறைவுகளை நீக்குவதற்காக மனிதன் பாடுபடுகிறான். ஒருவேளை எளிய மக்களுக்கும் குறைவுகள் உண்டு, வசதியானவர்களுக்கும் குறைவுகள் இருக்கலாம். பல நேரங்களில் குறைவுகளினுடைய அளவு வேண்டுமானால் வித்தியாசமாக இருக்கலாம். ஒருவேளை வசதி குறைந்தவர்களுக்கு 1000 ரூபாய் தேவை இருக்கலாம், வசதியானவர்களுக்கு ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் தேவையாக இருக்கலாம். ஆனால் தேவைகளில் மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு எந்த தேவையுமே இல்லைன்னு இங்கே யாராக இருந்தால் அவங்கள ரொம்ப பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவுதான் தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் அடுத்த குறிப்பு ஒன்று நம்ம வச்சிருப்போம் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு. அப்படிதானா? ஒருவேளை சைக்கிளில் போயிட்டு இருக்கிற ஆள் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுவாருன்னா, ஆண்டவரே ரொம்ப நாளாக நான் இதே மிதிச்சு எனக்கு கால் வலிக்கு, எனக்கு பைக் கொடுத்துருங்கன்னு ஜெபம் பண்ணுவார். தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சா? தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சா? ஆனால் படலை. கொஞ்ச நாள் ஓட்டினவன்னு அவர் அடுத்த ஜப குறிப்பை வைப்பார். என்ன ஜப குறிப்பு? ஆண்டவரே மழை பெஞ்சா நனையுது, அப்படியே நனையாமல் போகிற மாதிரி ஒரு கார் எனக்கு என்ன செய்யும்? தாரும். சரி, காரும் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சா கதை? அதோட ஜப குறிப்பு வேற ஒன்றுமே இல்லையா? அதுக்கு ஜப குறிப்பு அடுத்து, ஆண்டவர் இந்த கார் சரியா இல்லை, எனக்கு ஒரு நல்ல காராக பார்த்து, ஒரு பெரிய காரா அப்படின்னு பார்த்து, இன்னும் அதை விட தாண்டி இன்னும் ஏதாகிலும் உண்டா என்று போயிட்டே இருக்கிற மாதிரி தோணும். நம்முடைய தேவைகள் காலமெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த தேவைகள் நடுவில் ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்கு. தேவைகள் என்பது மனுஷனுடைய ஆசைகளை சார்ந்ததாக இருந்தாலும் கூட அடிப்படையான அவசியமான சில தேவைகளும் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. அடிப்படை தேவைகளுக்காக சில மனிதர்கள் போராடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜெபங்கள் கண்ணீரின் ஜெபங்களாக இருக்கிறது. என்னுடைய குறைவுகள் எப்போ தீரும் என்று அழுகிற மக்கள் இருக்கிறார்கள். என் தேவனாகிய ஆண்டவர் என்னுடைய குறைகளை எப்பொழுது தீர்ப்பார்? 3 விதமான குறைவுகள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. 1 பொருளாதார குறைவு, 2 சமாதான குறைவு, 3 ஆரோக்கிய குறைவு. இது ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமானது. பொருளாதாரம் பல நேரங்களில் குடும்பங்களிலே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. பணம் இல்லை என்றால் குடும்பங்களில் பயங்கரமான சோதனைகள், பல்வேறு சண்டைகளும் குழப்பங்களும் ஏற்படுகிறது. அப்படி பொருளாதார குறைவு என்பது ஒரு முக்கியமான தேவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. பொருளாதார குறைவு ஆகும்போது அது சமாதானத்தையும் பாதிக்கிறது. சமாதான குறைவுகள் சரீர ஆரோக்கியத்தின் குறைவை பாதிக்குது. சில குறைவுகள் தனியாக இருக்கும், சில குறைவுகள் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். சில குறைவுகள் அது மட்டும்தான் குறைவு. ஆனால் சில குறைவுகள் வந்துட்டா அது இன்னொரு குறைவை ஏற்படுத்தும். குறைவுகள் பல குறைவுகளை கொண்டு வரும். ஆனால் இந்த வேதவசனம் என்ன சொல்கிறது என்றால், உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார்னு வசனம். இந்த வசனத்தை நாம் கைக்கொள்ள வேண்டிய அல்லது விசுவாசிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய குறைவுகள் பெரிதாக தெரியும். எப்போது என்றால், ஆண்டவரை சிறிதாக வைத்திருக்கும் போது, ஆண்டவரை பெரிதாக்கும் போது குறைவுகள் சிறிதாக தெரியும். புரியுதா உங்களுக்கு? நாம் எப்போ நம்ம ஆண்டவரை உயர்த்துறோமோ, பெருசா நினைக்கிறோமோ, அப்போ குறைவுகள் பெருசா இருந்தால் நம்ம கண்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா நாம் தேவனை பெரிதாக்காமல் குறைவுகளை பெரிதாக்கும் போது நம்முடைய தேவனை சிறிதாக நாம் பார்க்க தோணும். இந்த இடத்துல தான் நம்முடைய விசுவாசம் ரொம்ப பெரிது. மிக அவசியமான ஒன்று விசுவாசம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமானது விசுவாசம். ஆனால் அது அநேக நேரம் நம்ம இடத்துலேருந்து காணாமல் போகிறது. சில நேரங்களில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். விசுவாசம்
குறைந்து போகும்போது தேவன் கிரியை செய்வது தாமதமாகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு விசுவாசத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். வேதத்தில் பல இடங்களில் படிக்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மக்களுக்கு அற்புதம் செய்யும் போது அவங்கள்ட்ட கேட்டது, நீ விசுவாசிக்கிறாயா என்று பல முறை கேட்டிருக்கிறார். லாசரு உயிரோடு எழுப்பும் பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். அப்படியானால் அங்கே லாசரு உயிரோடு எழுப்பப்பட வேண்டுமானால் மார்த்தாளே நீ விசுவாசிக்க வேண்டும், அப்பதான் மகிமையை காண முடியும். ஒரு பெண் இயேசுவின் அருகிலே கூட்டத்தோடு கூட்டம் நின்று இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு குணமானாள். இயேசுவுக்கே தெரியாமல் அவற்றிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அவளை குணமாக்கிற்று. இயேசு அவளை திரும்பி பார்த்து சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சித்தது என்னவோ இயேசுதான், சுகமாக்கினது என்னவோ இயேசுதான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படியானால் தேவனுடைய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்படுவதற்கு அவள் விசுவாசம் அவசியமானதாக இருந்தது. ஆண்டவருக்கே தெரியாமல் ஆண்டவருடைய வல்லமைகளை பெற்ற ஒரு சகோதரி அந்த பெண் தான். அவர் தான் கேட்கிறாரு, என்னை யார் தொட்டது, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்றார். கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமானால் நம்முடைய விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். பல நேரங்களில் நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவிசுவாசம் வருமா? ஆமா, வரும். ஏன்னா எல்லாரும் மனிதர்களாக இருப்பதனாலே. காரணம், அப்போஸ்தலர்களில் சிலர் கூட அவிசுவாசப்பட்டது உண்டு. அப்போஸ்தலர்களே அவிசுவாசப்பட்டார்கள் என்பதனாலே அவிசுவாசம் பரவாயில்லை என்ற அர்த்தம் இல்லை. அவிசுவாசம் என்பது மிக ஆபத்தான ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் அவிசுவாசத்தை தூக்கி எறிவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவிசுவாசம் வரலாம், ஆனால் அவிசுவாசத்தோடையே வாழ்ந்து விடக்கூடாது. எப்போதெல்லாம் அவிசுவாசம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை உடனடியாக எடுத்துவிட முயற்சி செய்யுங்கள். காரணம், தேவன் நமக்குள் கிரியை செய்வதற்கு அவிசுவாசம் தடையாகவே இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்வதற்கு அவர் விசுவாசத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். காரணம், இந்த உலகத்தில் 3 விதங்களில் அவிசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. 1, பிசாசு அவிசுவாசத்தை கொடுக்கிறான். 2, சில மனிதர்கள் நமக்குள்ளே அவிசுவாசமான வார்த்தைகளை போடுவார்கள். 3, சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை ஏற்படுத்தும். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும். பிசாசின் அவனுடைய ஒரே பணி அதுதான், கர்த்தருடைய பிள்ளைகளை அவிசுவாசமாக்கி தேவனை விட்டு பிரிப்பது. அவிசுவாசம் எப்பொழுதெல்லாம் விசுவாசிகளுக்குள்ளே வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கும் மனித விசுவாசிக்கும் இடையில ஒரு பிளவு ஏற்படுகிறது. அவிசுவாசம் ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுத்துது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில. அதைத்தான் பிசாசு செய்ய விரும்புகிறான். யோபுவை கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு சாத்தான் எடுத்த முயற்சிகளில் ஒன்று, தேவனை தூஷிக்க வைக்கணும்னு நினைச்சான். அப்போ காரணம், யோபு கர்த்தரை அவிசுவாசப்படுத்தணும்னு நினைக்கிறான். யோபுவுக்குள்ள அவிசுவாசத்தை உண்டாக்கணும். அதற்கான தான் சில வேலைகளை சாத்தான் செய்தான். சில மனிதர்கள் நமக்குள்ள அவிசுவாசத்தை ஏற்படுத்துவாங்க. நம்ம கூட இருக்கிற சில மனிதர்களை அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சில நேரத்தில் நம்ம ஆட்களை பொறுத்து நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல பாசிட்டிவான ஆள் கூட சேரணும், விசுவாசமான ஆள் கூட சேரணும். அவிசுவாசமான ஆளோட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் சீக்கிரத்தில் அவிசுவாசம் ஆயிடுவீங்க. சிலருடைய வைப்ரேஷன் அப்படி தான் இருக்கும். அவங்க எப்போவுமே அவங்களுடைய கேரக்டர் அதுவாக தான் இருக்கும். அவங்க வாயில் அந்த வார்த்தைகள் தான் வரும். எப்போவுமே சொல்லுவாங்க, இது நடக்காது, இது முடியாது, இது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்டையும் அவங்க சொல்லிக்கிடுவாங்க, அடுத்த ஆள்கிட்டையும் அதான் சொல்லுவாங்க. உனக்கு ஆண்டவன் அன்னைக்கே தலையில் எழுதிட்டான், நீ இதிலேயே தான் முடிக்கணும், உன் வாழ்க்கையில் இது மாறாது, இப்படி தான் இருக்கும், இதை மாற்ற முடியாது, அந்த ஆளை மாற்ற முடியாது, நீ பாஸாக மாற தெரியல, நீ விளங்க மாட்ட, நீ ஒப்பேற மாட்ட, நீ பிச்சை எடுக்க போற, தெருவா தெரிய போற, இப்படிதான் ஜலால் பேசிக்கிட்டே இருப்பான். இந்த ஆளோட சேரக்கூடாது, அந்த ஆளை உடனே கட் பண்ணுங்க. பாசிட்டிவா பேசுற ஆளை பக்கத்துல சேர்த்துக்கோங்க, நீ நல்லா இருப்பீங்க. ஒரு கைத்தட்டி அலையில சொல்லுங்க ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்ப பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கை கொடுத்துக்கோங்க. உங்களை நீங்க நல்ல விசுவாசியான ஆள் தான், இப்ப நல்லா தான் உட்காந்துருக்கீங்க, பொருத்தமான ஆளா தான் உட்காந்துருக்கிறீங்க. இப்போ உங்க பக்கத்துல இருக்கிற ஆள் விசுவாசமான ஆள் தான் நினைக்கிறேங்க. ஃபேமிலிக்குள்ள இருக்கும், குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க சிலர். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது நெருக்கடி வந்துட்டுனா அப்பதான் அவிசுவாசமே வரும். நல்லா இருக்கும்போது வராது.
குடும்பத்தில் பிரச்சனையும் போராட்டங்களும் வரும் பொழுது, பண தேவைகள் வரும் பொழுது தான் அவிசுவாசமான வார்த்தைகள் வர முடியும். சில நேரங்களில் ஸ்தோத்திரம், கஷ்டங்களும் நெருக்கங்களும் வியாதிகளும் வரும் பொழுது வார்த்தைகள் தடுமாறுது. ஏதோ ஒன்று பேச தோணுது. யோபுவின் மனைவி பேசுறது போல பேச தோணும். ஆண்டவர் தூசிக்க சொல்ற மாதிரி சில வார்த்தைகள் வரும். அந்த நேரங்களில் பாசிட்டிவா பேசுறதுக்கான ஆட்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. நான் சொல்றேன், உங்க வீட்டில் 4 பேர் 5 பேரோ எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்களோ, அந்த வீட்டில் யாருனாலும் அவிசுவாசமா பேசட்டும், நீங்க விசுவாசமா பேசுற ஆளா இருக்கணும்னு சொல்ல வர்றேன். நீங்க எப்போ விசுவாசமா பேசணும். ஆமென், ஸ்தோத்திரம். மற்றவங்க பேசிட்டு போட்டும், ஒரு ஆளாவது அந்த குடும்பத்தில் விசுவாசமா பேசுறதுக்கு ஒருத்தர் இருந்தா அந்த வீடு தலை நிமிர்ந்து நிற்குங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கணவன் ஒன்று பேசலாம், மனைவி ஒன்று பேசலாம், பிள்ளைகள் ஒன்று பேசலாம். ஆனால் இந்த இடையில ஒரு ஆள் நின்று பேசணும். விடுங்க, பரவாயில்ல, கர்த்தர் ஏதாவது ஒன்று நமக்கு செய்வார். ஒன்று விடுங்க, பரவாயில்ல, ஒன்று முடிஞ்சு போகலை, இன்னும் டைம் இருக்கு, கர்த்தர் நமக்காக பலப்படுத்துவார். அவர் போயிட்டாரா, இவர் பார்ப்பாரு, கர்த்தர் வழி திறப்பாரு. நீங்கள் நிச்சயம் பாஸ் பண்ண முடியும். எனக்காக தேவன் ஏதாவது ஒன்றை செய்வார், வழி திறப்பாரு. இந்த நிலையிலிருந்து முன்னேறி வந்துருவோம், எப்படியும் வந்துருவோம், எப்படியும் வந்துருவோம், எப்படியும் வந்துருவோம். தலை நிமிர வைப்பார் ஆண்டவர். இப்படியே சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. அலை ஓங்கி நிற்கும் போதும் சொல்லுங்க, புயல் ஓங்கி அடிக்கும் போதும் சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் உயர்த்துவாரு. அவர் கைவிட மாட்டாரு. அவர் சுகத்தை கொடுத்துருவாரு. அவர் மேன்மைப்படுத்துவாரு. அவர் கண்ணீரை மாற்றுவாரு. நிந்தனைகளை போக்குவாரு. கர்த்தர் உயர்வை தருவாரு. நம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டாரு. எதிர்காலம் அவர்தான் பொறுப்படுத்திக் கொள்வாரு. வழி திறப்பாருன்னு சொல்லுங்க. சில பெரியவங்க கூட சோர்ந்து போகும்போது சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, வாலிபர்கள் சொல்லுங்க, மனைவி சொல்லுங்க, கணவன் சொல்லுங்க, ஒருத்தர் வீட்டுக்குள்ள சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கைவிட மாட்டார். அவர் நம்பி வந்த பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் ஒன்றை செய்வார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் எது நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொன்ன இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பவுல் அப்போஸ்தலன் சொன்னபோது இந்த வசனத்தை ஆசீர்வாதமா நம்ம எடுத்துக்கலாம். எல்லா விதமான குறைவுகளையும் அவரால் மாற்ற முடியும். ஆனா இன்னொன்னு, பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தை பைபிள்ல என்ன சொல்லியிருக்காரு, என்ன பேக்ரவுண்ட்ல சொல்லியிருக்கிறாரு, எந்த சூழ்நிலைகளில் பவுல் சொல்லியிருக்கிறார். ஒரு வசனத்தை குறிப்பிட்ட அந்த வசனத்தை மட்டும் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த வசனத்தை உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிடணும்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள வசனங்களை சேர்த்து படிச்சாதான் அந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்து நமக்கு தெரியும். பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல எப்படி சொல்றாரு அப்படின்னா, யாருக்கு சொல்றாரு? பிலிப்பியர் சபைக்கு சொல்றாரு. பிலிப்பியர் சபையே, உங்களுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரு ஆண்டவர். ஏன் அப்படி பவுல் சொல்றாரு அப்படின்னா, எந்த சூழ்நிலையில் சொல்றாரு அப்படின்னா, பவுல் அவர் குறைச்சலில் இருக்கும்போது சொல்லுகிறார். அவரும் ஒரு குறைவில் இருக்கிறார். நிறைவில் இருந்து கொண்டு கர்த்தர் குறைவை மாற்றுவார் என்பது எளிது. குறைவில் இருந்து கொண்டே குறைவை நிறைவாக்குவார் என்பது தான் மேன்மையானதாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என் குறைச்சலினால் நான் அப்படி சொல்லவில்லை. அன்பானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை சிறையில் இருந்து எழுதுகிறார். சிறையின் நிருபம்னு சொல்லுவாங்க. எபேசியர் பிலிப்பியர் சிறையின் நிருபம். அங்க இருந்துதான் அவர் எழுதுறாரு. பிலிப்பியர் சபைக்கு சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் செய்த ஊழியத்து நிமித்தமாக அவருக்கு பாடுகள், அவர் சிறையில் கஷ்டப்படுகிறார். ஆனால் அவருக்கு பிலிப்பியர் சபை உதவி செய்திருக்கிறார்கள். 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. அப்படின்னா இந்த சபை மக்கள் பவுலுக்கு ஊழியத்தில் ரொம்ப விசாரித்து அவருடைய ஊழியத்தை தாங்குகிற ஒரு சபையாராக இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என் குறைச்சல்னால அப்படி சொல்லல, என்னை பொறுத்தளவுக்கு நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலைமையிலும் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு என்னை விசாரிக்க, என்னை உதவி செய்ய தாங்க நீங்கள் காணிக்கைகளை தந்து என்னை தாங்கினீர்களே, இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே என் தேவன் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார்.
பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த வசனங்கள்லாம் படிச்சா இதுக்காகத்தான் பவுல் சொல்றாரு, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. ஸ்தோத்திரம். 14 இருந்து நீங்க படிச்சீங்கன்னா 5 காரணங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். எதனால மக்கள், பிலிப்பிய சபை மக்களை ஏன் தேவன் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் தெரியுமா? ஒன்று, சமயம் கிடைக்கும் போது என்னை விசாரித்தீர்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்கும் அப்பெல்லாம் என்னை விசாரித்தீங்க. எல்லா நேரமும் பிலிப்பிய சபைக்கு சமயம் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னை விசாரித்தீர்கள். ஆண்டவருடைய ஊழியனுக்காக செய்கிறவைகள் ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சபைக்காக, ஊழியருக்காக செய்கிற இந்த காரியங்கள் பவுல் அப்போஸ்தலன் அதை சொல்றார். பின்னாடி நிறைய சொல்றார். ஸ்தோத்திரம். சிலருக்கு வாழ்த்துதல் சொல்றார். கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். 18 சொல்றார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக நான் எப்பாப்ராதீத்துவின் கையில் வாங்கி வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பிலிப்பிய சபை எப்பாப்ராதீத்து மூலமா, அவன் மூலமாக, பவுலுடைய சீஷன் மூலமாக பவுலுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க காணிக்கைகளை. அதை நான் வரப்பெற்று கொண்டேன். நான் அதன் மூலமாக திருப்தி அடைந்திருக்கிறேன். பவுல் திருப்தி அடையும்படி, ஏற்கனவே அவன் குறைச்சல் உள்ளவன், ஆனால் இப்போ அவன் திருப்தி அடையும்படி பிலிப்பியர் சபையார் அவனுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கொடுக்கிற விஷயத்தை பவுல் அப்போஸ்தலன் பார்த்து சொல்றாரு, இப்படி எல்லாம் உங்களுக்கு சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் தொடர்ந்து உதவி செய்தபடியினாலே, என்னை விசாரித்தபடியினாலே என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். தேவனுக்கென்று கொடுப்பது என்பது அவருக்கு உதவி செய்வதாக நாம் ஒருபோதும் நினைக்கவே கூடாது. நாம் ஆண்டவருக்குன்னு கொடுக்கிற காணிக்கை தசமபாகங்களினால நாம் அவருக்கு ஹெல்ப் பண்றோம்னு நம்ம மனசுல எப்பவும் நினைக்கவே கூடாது. அவர் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் கொடுக்கேன். நல்லா கவனிக்கிறீங்களா? நான் கொடுப்பது அவருக்கு ஏதோ முடியல அப்படிலாம் இல்லை. அவருடைய ஊழியத்திற்காக நான் கொடுக்கிறேன். அது எனக்கான ஆசீர்வாதத்துக்கானது. அவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் கொடுக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனுக்கு தேவைகள் இருந்தது. அந்த தேவைகளை இந்த பிலிப்பிய சபை மூலமாக தேவன் சந்தித்தார். அப்படி சந்திக்கும் போது பவுல் சொல்றாரு, கர்த்தர் உங்கள் தேவைகளை ஆண்டவர் நிறைவாக்குவார், மகிமையில் நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறாரே. கொடுக்கும் வாய்ப்பை இந்த சபை மக்கள் பயன்படுத்தினார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு கொடுத்தார்கள்னு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கொடுப்பது எப்போதும் சந்தோஷமானதாக இருக்கட்டும். அப்படி சந்தோஷமாக செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, இந்த சபை மக்களை பற்றி நாம் படிக்கும்போது, ஏன் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் அப்படின்னா, உபத்திரவத்தில் பவுலோடு நின்றதுனால. இந்த வசனத்தில் 14வது வசனத்தை படிக்கிறேன். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான வசனம். நல்லா கவனிங்க. உண்மையா ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தேவ மனிதனோடு உபத்திரவங்கள்ல கூட நிற்கணும். என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது. எனக்கு குடும்பமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, உபத்திரவத்தில் பாடுகளில் நிற்கிற ஆட்கள் ரொம்ப குறைவு. நம்ம கூட எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் நிற்பாங்க. ஆனால் நம்ம தாழ்ந்து இருக்கும்போது நம்ம கூட நிற்க ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் தான் தப்பி ஓட நினைப்பாங்க, விலகி ஓட நினைப்பாங்க. கஷ்டப்படுகிற நேரங்களில் நான் உனக்கு பக்கத்தில் நிற்கிறேன்னு சொல்கிற ஆட்கள் தேவை. அதுதான் இன்னைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பல நேரங்களில் நீங்கள் நன்றாக இருக்கும்போது உங்களோடு கூட இருந்தவர்கள் நீங்கள் கஷ்டத்தின் பாதைகளில் போகும்போது உங்களை விட்டு விலகி போவதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் பேசுவதை தவிப்பார்கள். வழியில் பார்த்தால் கூட ஒதுங்கி போவார்கள். காரணம் என்ன? கஷ்டப்படுகிற நேரத்தில் இவனிடத்தில் சேர்ந்தால் ஏதாவது நமக்கு பாதிப்பு ஏற்படும், ஒருவேளை நம்மிடத்தில் ஏதாவது கெட்டு விடுவானோ என்று ஒதுங்க நினைக்கிற சமுதாயம் உலகத்தில் இருக்கிறது. அதே போலதான் பாடுகளின் மத்தியில் ஊழியக்காரனை விட்டும் ஒதுங்குகிற மக்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவர் பக்கத்தில் நிற்க கூடாது. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பாடுகள் மத்தியில தான் கூட நிற்க ஆள் தேவை. இந்த பவுலோடு கூட அவர்கள் நின்றார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை தைரியமாக நீங்கள் கை கொள்ளுங்க. பாடுகளில் நின்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரு, அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு
ஆளுகையும் செய்வோம். ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கிறவங்க தான் ஆளுகை. பாடு இல்லாமல் ஆளுகை இல்லை. பாடுகளில் நம்ம தைரியமா நிக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்லை, கூட பயணிக்கணும். இந்த ஊழியத்துல நாம சேர்ந்து செய்யறோம். அந்த ஊழியத்தை, சபை ஊழியத்தை நம்ம சேர்ந்து செய்யறோம். இதுல எத்தனையோ பாடுகள் வழியா போகும்போது பாஸ்டரோட நிக்கிறதுக்கு ஆள் தேவை. ஊழியருக்காக நிற்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் எனக்காக சொல்லல, கர்த்தருடைய ஊழியம் செய்கிற தேவதாசனோடு நிற்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதற்காக தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென், அல்லேலூயா. எப்பெல்லாம் சபை குறைவுகளில் போகிறதோ அப்ப அங்க நிக்கணும். ஆமென். சபை தேவைகளில் இருக்கும்போது அங்கே விசுவாசிகள் நிக்க வேணும். உபத்திரவும் பிரச்சனையும் பாடும் வரும்போது அங்கே நிக்க வேணும். சிறுமையிலே எளிமையிலையும் அங்க நிக்க வேண்டும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி அவங்க சொன்னாங்க, சர்ச்சுக்கு வரல. நான் என்னன்னு கேட்டேன், விசாரிச்சேன். அப்போ அவருக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நம்ம சர்ச்சு ஓடு போட்ட சர்ச்சா இருக்கும், அதனால பார்க்க அசிங்கமா இருக்கும், அதனால அழகான சர்ச்சுக்கு போறாரு. நான் சொன்னேன், போயிட்டு சந்தோஷம், போயிட்டு வரட்டும். சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்புறம் வரதில்லை, பரவாயில்ல, சந்தோஷம். ஓடு போட்ட சர்ச்சில் இருக்கும் போதும் கூட நிற்கணும். சர்ச்சு பெருசானாலும் நிற்கணும். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அப்படி யாராவது நினைச்சீங்களா? என்னையா? ஆனா கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. நமக்கு சொந்த சபை இல்லை, பரவாயில்ல. ஆனா தேவ வல்லமை உள்ள சபை இருக்கு, சத்தியம் நிறைந்த சபை இருக்கு, ஜெபம் நிறைந்த சபை இருக்கு, நல்ல அன்புவாக நேசிக்கிற மக்கள் உள்ள சபை இருக்கு. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, எல்லா நெருக்கத்திலையும் கூட நிற்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும்னா, சபையை சரி செய்யறதுக்கு எல்லாருமா சேர்ந்து பாடுபடணும். சபையில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஓடக்கூடாது. அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு பாஸ்டரோட நீங்க நிக்கணும். சபையில் ஏதாவது குறைவு இருந்தா போதகட்ட அன்பா சொல்லலாம், இதெல்லாம் சரி பண்ணலாம் பாஸ்டர்னு. நம்மோடு சேர்ந்து நீங்களும் என்ன செய்யணும், அது சரி பண்ணணும். பிரச்சனை இருக்குன்றதுக்காக அந்த நேரத்தில் நான் விட்டுவிடக்கூடாது. கூட இருந்து சபையை சரியாக்குறதுக்கு, சபையை வளர்க்கறதுக்கு, சபையை உயர்த்துறதுக்கு, சபையில் தேவநாம மகிமைப்படுவதற்கு துணையாக கூட நிற்கிற ஆட்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலவேளையில இந்த பிலிப்பிய சபை மக்கள் பவுலுடைய வாழ்க்கையில அவருடைய பாடுகளில், அவருடைய உபத்திரவங்களில் துணையாக நின்றார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர் சொல்லும்போது, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க நிறைய பேர் அவரை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர் கடினமாக பேசினார் என்று. ஆண்டவர் பாவத்தை குறித்து கடிந்து கொண்டார், சத்தியத்தை பற்றி ஆழமா பேசினார். அவருடைய ஊழியத்துல கூட பின்பற்றி வந்த, குறை கண்டுபிடிக்க வந்த பரிசேயர் சதுசேயரை ஆண்டவர் கடிந்து கொண்டார், ஜனங்களை கடிந்து கொண்டார், பாவத்தை கடிந்து கொண்டார். இந்த விஷயங்கள் சிலருக்கு பிடிக்காததுனாலே அவர் விட்டு போய்விட்டார்கள். அவரோடு கூட சேர்ந்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த நேரங்களில் சாப்பிட்டவர்கள் கூட அவர் பாடுகள் மத்தியில் போகும்போது அவரை விட்டு போயிட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும் அன்பானவர்களே, அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் இந்த கடினமான உபதேசத்தை கேட்டு ஓடிட்டாங்க, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களோ? அன்பானவர்களே, சில நேரங்களில் சிலருக்கு கடினமான உபதேசங்கள் பிடிக்காது. சபையில கொடுக்கக்கூடிய பிரசங்கங்கள் கொஞ்சம் கடினமானதாக இருந்தா தயவு செய்து நீங்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால் அதுதான் நம்மை கர்த்தருக்கு பிரியமானவர்களாக மாற்றும் என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள். வசனம் நமக்கு என்ன சொன்னாலும் கேட்க ஆயத்தமா இருக்கணும். ஒரு அலையில் சொல்றீங்களா? வசனம் என்ன சொன்னாலும் கேட்க ஆயத்தமா இருக்கணும். அன்பான, அழகான, ரொம்ப ஆசீர்வாதமான வசனங்களை மட்டுமே நேசிக்காமல் நம்மை சுட்டி காண்பிக்கிற, நம்முடைய காயங்களுக்கு மருந்து போடுகிற, நம்முடைய வியாதியை குணமாக்கக்கூடிய கசப்பான மருந்துகளை வசனத்தின் மூலமாக தேவன் கொடுப்பார். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சபைக்கு உங்களை வர வைக்கணும்ன்றது மட்டும் இல்ல, உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது ஒரு உன்னதமான வேலை. அதற்காகத்தான் நாம் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. ஏதோ சபைக்கு ஆள் வந்தா போதும்னு நினைச்சா எப்படினாலும் ஊழியம் செய்யலாம், எப்படினாலும் மக்களை அழைக்கலாம். நீங்க எப்படியோ வாழ்ந்துக்கோங்க, நீங்க கர்த்தருக்குன்னு கொடுத்தா போதும்ட்டு போயிடலாம். இல்லை, நீங்க கொடுக்கிறத விட நீங்க கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழணும்னு பேச காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அவருடைய வருகையில கைவிடப்படக்கூடாது என்பதற்காகத்தான்.
ஆமென், அல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, எனவே சத்தியத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அதுதான் நம்மை கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக நம்மை மாற்றும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு நாளும் கிறிஸ்துவின் சேனையிலிருந்து விலகிவிட ஒருபோது விரும்பாதிருங்கள். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், ஊழியத்தில், சபையில், ஊழியக்காரரோடு நிற்பதில் எத்தனை எதிர்ப்புகள், போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக போதகரோடு சேர்ந்து நிற்க நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் கிறிஸ்து உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இதைத்தான் இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பானவர்களே. ஸ்தோத்திரம். பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் முதல் முறை நின்று பேச தொடங்கும் போது என் கூட யாரும் இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், ஆனால் கர்த்தரோ என்னோடு கூட நின்றார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 3வது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா? சுவிசேஷ ஊழியத்திற்காக யாரும் முன்வராத போது பிலிப்பியர் சபை மக்கள் முன்வந்ததாக 15ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னது போல நெருக்கத்தில் கூட நிற்கிற ஆட்கள் தேவைன்னு சொன்னல, அது ரொம்ப முக்கியமானது. சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி. ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஒரு கஷ்டம், பாடு வரும்போது ஃபேமிலிக்குள்ளேயும் நிற்கணும், அப்படிதானா? ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, யாராவது ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டால், சுகவீனமானால், கடன் பட்டால், பலவீனங்கள் வந்தால் விட்டு போகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கும்போது, அவங்க சம்பாதிக்கும் போது அவங்கள்ட்ட எல்லாம் வாங்கிட்டவங்க அந்த ஃபேமிலியில் அவங்க நொடிஞ்சு போன உடனே அவங்கள கைவிட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தா நம்முடைய அரசாங்க மருத்துவமனை பக்கத்தில் பல கிராமங்கள்லேருந்து வயதானவர்களை கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறாங்களாம். அவங்களுக்கு தெரியவும் இல்லை, அதுக்கு மேலே அவங்களுக்கு இடமும் சொல்ல தெரியல, பேச தெரியல. அந்த வயதான ஆட்களை அந்த மருத்துவமனைகளை போட்டுவிட்டு போவதாக சமீபத்தில் ஒரு செய்தியை நான் படித்தேன். நன்றாக இருக்கும்போது அந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு உழைத்து கொடுத்தார்கள், நல்லா காய்த்த மரம் பழம் சாப்பிட்டார்கள். ஆனால் இப்போது அவர்கள் வயதாகி ஓய்ந்து போய்விட்டார்கள். இனி அவர்களால் பிரயோஜனம் இல்லை என்ற நிலை வரும் பொழுது அவர்களை ஓரம் கட்டி எங்கேயாவது ஒதுக்கிவிட நினைக்கிற சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. சில நேரங்களில் சில மனைவி கணவனை விட்டு போனதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கணவனுடைய சம்பாத்தியம் குறைந்து விட்டது, அவருடைய பொருளாதாரம் தேரவில்லை, இவரோடு இருந்தால் நாம் சுகபோகமாக வாழ முடியாது என்று சில பெண்கள் கணவனை விட்டு போயிருக்கிறார்கள். சில கணவர்கள் மனைவி விட்டு போயிருக்கிறார்கள். இந்த உலகமானது மகிழ்ச்சியில் மட்டும் துணை நிற்க விரும்புகிறது, பாடுகளில் துணை நிற்க விரும்பவில்லை. இன்றைக்கு நீங்களும் நான் அப்படிப்பட்டவர்களாக இருந்து விடக்கூடாது. நம்முடைய ஃபேமிலிக்குள்ள கஷ்டத்தையும் தாங்கி பிடிக்கிறவராக இருக்க வேண்டும். ஃபேமிலியில் ஒரு கஷ்டம், பிள்ளைகள் நிற்கணும், அப்பா அம்மா நாங்கள் இருக்கிறோம், பரவாயில்ல, உங்களுக்காக தோள் கொடுக்கிறோம் என்ற இடத்துல பிள்ளைகள் தாய் தகப்பனுக்காக நிற்க வேண்டும். சபையிலும் அப்படி நிற்க வேண்டும். ஃபேமிலி, சபை ரெண்டிலுமே நிற்கணும். பாடலில் நிற்கணும், கஷ்டத்தில் நிற்கணும், மகிழ்ச்சியில் நிற்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்தை யாராவது படிக்கிறீங்களா? பிலிப்பிய சபையை உங்களுக்கு தெரியும். நான் சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் மக்கதோனியாவில் புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பிலிப்பிய சபை மட்டும்தான் அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க பவுலுக்கு. நான் சொல்றேன் அன்பானவர்களே, பாடுகளிலும் நான் உபத்திரவங்களிலும் கூட நிற்கணும் மட்டும் இல்லை, அது மட்டும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் விசாரிப்பது மட்டுமல்ல, சுவிசேஷ ஊழியத்திற்காக யாருமே கொடுக்காட்டாலும் நான் கொடுக்கிறது நிறுத்த மாட்டேன்னு கொடுக்கிறது. நல்லா கவனிச்சிங்களா? சில நேரம் தோணும், யாருமே தரல, நம்ம மட்டும் கொடுக்கும்போது என்ன தோணும்னா, நம்ம மட்டும் எதுக்கு கொடுக்கணும்? அவங்களே கொடுக்கல, பழைய காலத்து விசுவாசி, நமக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்களே இந்த ஊழியத்தை கொடுக்காத போது நான் எது கொடுக்கணும்னு தோணும். ஆனால் பிலிப்பிய சபை அப்படி நினைக்கல. அவங்க வாழ்க்கையில் அவர்கள் மட்டும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் காண முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நேரத்தில் தான்
அந்த நேரத்தில் தான் இருக்கணும். எல்லாரும் கொடுக்காட்டாலும் கொடுக்கறதுக்குன்னு நாம் நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு நேரம், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்பட்ட போது அவரோடு கூட இருந்த சீஷர்கள் எல்லாருமே சிதறி ஓடிவிட்டார்கள். எல்லாரும் அவரை நேசிக்கிறவங்க தான். ஆனால் ரோமருடைய கொடிய தண்டனைக்கு பயந்து எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. ஆனால் கடைசியாக பைபிளில் இயேசு சிலுவையில் அறையும் போது ஒரு சம்பவம் நடக்கு. இயேசு கிறிஸ்து அவர் யோசித்து பாருங்க, கையில் ஆணி அடிக்கப்பட்டு காலில் ஆணி அடிக்கப்பட்டு சிலுவையில் உயரமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரமெல்லாம் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு 7 வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்கிறார். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவருடைய கண்கள் யாரை தேடி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த 12 பேரையும் ஆண்டவர் தேடி இருப்பார். நீங்கள் எங்கேயாவது பேதுரு நிற்கிறானான்னு, ஏன்னா நிறைய மக்கள் நிற்கிறாங்க, அவர் மேலே இருக்கிறாரு. அங்கே ரோம போர் சேவகர்கள் இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய ஆண்கள் இருக்காங்க. அவருக்கு அவருடையவங்களும் இருக்காங்க, அவரை விரும்பாதவங்களும் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலமாக தன்னோடு கூட ஊழியத்தில் இருந்த அந்த 12 பேரையும் அவர் தேடுறாரு. ஒருவன் காட்டி கொடுத்து போயிட்டான், யூதாஸ். மீதி 11 பேரில் தேடும்போது அங்கே வேற யாரும் இல்லை, ஒரே ஒருத்தர் இருந்தார். யாரு? யோவான் மட்டும் இருந்தார். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய். நான் சொல்றேன், உபத்திரம் வரும்போது கொஞ்சம் ஓடிட்டாலும் திருப்பி எங்க சேர்ந்துட்டான் அப்படின்னா, சிலுவை எண்டையில இயேசு பக்கம் நிற்கிறதுக்கு யோவான் வந்துட்டாரு. யோவான் நினைச்சிடக்கூடாது, பேதுருவக்கானும் அவன் தானே தண்ணியில் முதலால இறங்கினான், அவன் தானே சாவிலும் காவலிலும் பின்பற்றுவேன்னு சொன்னான். பேதுரு தானே எப்போ பார்த்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி இயேசுநாதர் பக்கத்தில் இருக்கணும்னு நினைச்சான். அல்லது நிறைய பேர் பக்த சீசர்கள்லாம் அவரோடு இருந்தாங்களே, ஒருத்தனையும் எங்கள் யாக்கோபை காணுமே, எல்லாரும் ஓடிட்டாங்களே, நாம எதுக்கு சிலுவை பக்கம் போகணும்னு நினைக்காம ஒருவனாக நிற்கும் போது கூட அங்கே நின்னா பார்த்துங்க, அது பெரிய விஷயம். சிலருக்கு எப்படின்னா, கூட ஆள் இருந்தால் தான் அவங்க எது செய்வாங்க, சைக்காலஜி படி. சிலருக்கு அப்படிதான் இருக்கும், யாராவது பண்ணுனா அவங்க பண்ணுவாங்க, தனியாலாம் பண்ண மாட்டாங்க, யாராவது சப்போர்ட்டுக்கு போவாங்க. ஆனால் யோவான் யாருமே போயிட்டு நான் நிற்பேன் இயேசுநாதர் கூட, யார் வராட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசுநாதர் பக்கத்தில் நிற்பேன். கடைசியில் தன் தாயாகி மரியாளை யாருடைய கையிலையாவது ஒப்பு கொடுக்கணுமே, நான் பிதாவின் சித்தம் செய்து மரிக்க போறேனே, என்னை பெற்றெடுத்த தாயை ஒருத்தர் கையில் கொடுக்கணும்னு இயேசு நினைக்கும் போது அங்கே பொறுப்பாக ஒருவன் நின்றான். பார்த்தீங்களா? அதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரி, இந்த கால வேளையில் எப்போதுமே கர்த்தருடைய காரியத்தில் அவங்கெல்லாம் நிற்கல, அவங்க செய்யலை, இவங்கெல்லாம் செய்யலாமே, அவங்களாம் செய்யலை, நான் மட்டும் எதுக்கு செய்யணும்னு நீங்கள் ஒரு நாளும் நினைக்காதீங்க. எவர் செய்தாலும் சரி, நான் சபைக்காக நிற்பேன், நான் பாஸ்டரோட நிற்பேன், இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு நான் கூட நிற்பேன். எத்தனை பேர் போனால் போகட்டும், இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புறதுக்கு தேவன் என்னை இந்த சபையில் வைத்திருக்கிறார், போதகரோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர், இந்த சபை கர்த்தருடையது. சொல்லுங்க, சபை கர்த்தருடையது. கைத்தடி சொல்லுங்க, சபை கர்த்தருடையது. இந்த சபையை இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவாரு. சொல்லுங்க, இந்த சபையை கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாரு. அது அவர் ரத்தம் சிந்து சம்பாதித்த சபை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் சபைக்காகவும் ஊழியக்காரருக்காகவும் நிற்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். 4ஆவதாக 16ஆம் வசனத்தை படிக்கும்போது, இவர்கள் ஒரு முறை அல்ல, தொடர்ந்து பவுலை தாங்கி இருக்கிறார்கள். எந்த ஒரு காரியமானாலும் சரி, நான் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் மட்டும் நான் சொல்லலை, மற்ற எல்லா கர்த்தருடைய காரியத்திலையும் நீங்கள் தொடர்ந்து ஊக்கமாக செய்யணும். ஒரு முறை அல்ல, எந்த ஒரு காரியத்தையும் ஒரு நாள் அல்ல, தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. 5ஆவதாக 18வது வசனத்தை படிக்கும்போது, அவர்கள் சுகந்த வாசனையாக, தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரதீத்துவின் கையில கொடுத்து அனுப்பின அந்த காணிக்கை. நான் ஒன்றை இதிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். சுகந்த வாசனை, உகந்த பலி, இந்த 2 வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. இந்த 2 வார்த்தையும் எதை குறிக்க அப்படின்னா,
தியாகத்தை குறிக்கிறது. ஆண்டவருக்காக நாம் எதை செய்தாலும், அது பொருளாதாரமாக இருந்தாலும், காணிக்கையாக தசமபாகங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக என்னுடைய உழைப்பாக இருந்தாலும் சரி, நான் வலிக்கும்படி கொடுக்கிறோனோ அதுதான் பெரிய ஆசீர்வாதம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவருக்காக என்ன செய்தாலும் எனக்கு பாதிக்கும்படி கொடுப்பது, எனக்கு வலிக்கும்படி கொடுப்பது, வலிக்கும்படி செய்வது, அது ரொம்ப ஆசீர்வாதமானது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதுவரை கொடுக்கணும்னா எனக்கு பாதிக்கிற வரை கொடுக்கணும். இந்த முறை நான் கொடுத்தா என் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவது கஷ்டம், என் பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனா அந்த நெருக்கடிகளில் தேவனுக்கு செய்கிறோம் பாருங்களேன், அந்த குறைவிலும் கொடுப்பது இருக்குல்ல, அதை தான் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். இவர்கள் ஸ்தோத்திரம் அப்படி செய்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் மக்கதோனியா சபைக்கு ஒரு பெரிய சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி தெரியுமா? அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமா கொடுத்தாங்களாம். எதுல கொடுத்தாங்களாம்? எப்ப கொடுத்தாங்களாம்? ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. உபத்திரவத்துல கொடிய தரித்திரமா. அல்லேலூயா. சிலர்லாம் தசமம் கொடுக்கல, ஏன்னு கேட்டா ரொம்ப நெருக்கடி பாஸ்டர்மா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாஸ்டர்மா. நாம் எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடையதே கர்த்தர் கொடுக்க சொல்றாரு, அப்படித்தானா? இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்லும் பொழுது ஒரு நாணயத்தை எடுத்து காமிச்சு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும். நம்ம இந்த உலகத்துக்கானதுக்கு தேவை, ஆனா தேவனுடையதை எடுத்து ராயனுக்கு கொடுக்க கூடாது, ராயனுடையதை எடுத்து தேவனுக்கு கொடுக்க வேணும். ஆனா தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் கர்த்தருடையதை நீங்க தொட்டா குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் இல்லை, தேவனுடையதை தேவனுக்கென்று கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சிலர் சொல்றாங்க அது பழைய ஏற்பாட்டு உபதேசங்கன்னு சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டு உபதேசம் நீங்க யாராவது அப்படி தசமபாக இன்னைக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னா நிறைய யூடியூப்ல பிரசங்கம்லாம் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. வேதாகமம் கர்த்தருக்கென்று கொடுப்பதை ஊக்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சபை நடத்துவதற்கு, ஒரு ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, சபை வளர வளர தேவைகளும் அதிகமாய் கொண்டே போகும். ஆண்டவர் தசமபாகங்களின் மூலம், காணிக்கைகள் மூலமா சபைகளை கர்த்தர் கட்டி எழுப்புறாரு. வேதத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்வார், அதையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவருக்கென்று தசமபாகம் சீரகத்திலும் அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க பாரம்பரியத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல பர்டிகுலரா இயேசு சொல்றாரு, இதையும் செய்ய வேண்டும், அதையும் விட்டு விடாதீர்கள். எதையும் செய்யணும்னா காணிக்கை தசமபாகம் கொடுக்கணும்னு அதுல இயேசு சொல்றாரு. இன்னும் எடுத்துக்கொண்டால் அப்போஸ்தல காலத்துல தசமபாகம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல 10:1, புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் எப்படி தெரியுமா? எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதப்படியில் கொண்டு வந்து வைத்தார்கள். 10:1 கொடுக்க போறீங்களா? எல்லாத்தையும் வித்து கொண்டு வர போறீங்களா? தசமபாகம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்றவங்க இடத்துல வித்து கொண்டு வந்துருங்க. இல்லை ஏசுனார் சொன்னபடி 10:1 கொடுக்கலான்னா ஓகே தான். ஆனால் நிறைய பேர் 10:1 கொடுக்கறது இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி கொடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் கொடுப்பதால் அவருக்கு உதவி செய்கிறேன் என்றல்ல, எனக்கு தேவன் உதவி செய்ய நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் தசமபாகன்றது கணக்கிடப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. சந்தோஷமா எவ்வளவு நாளும் கர்த்தருக்குன்னு கொடுக்கலாம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் அவர் கொடுக்கணும் தெரியுமா? கர்த்தர் நமக்காக கொடுத்தார். அவர் உயிரையே கொடுத்தார். இந்த உலகத்தில் ஒரு அன்பை கொடுத்தார். இங்கே பேசுகிற நானும் கர்த்தருக்கென்று கொடுப்பதால் பேச முடிகிறது. நான் கொடுக்காதவனாக இருந்தால் நான் பேச முடியாது. என்னுடைய வருமானத்தில் முதலில் செய்வது அவருடைய தசமபாகத்தை எடுத்து வைக்காமல் நான் எப்போதும் செலவு செய்வது இல்லை. எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி, கணக்கு பார்ப்பதில்லை. அதை விட கூடுதலாக தசமபாகத்தை எடுத்து வச்ச பிறகுதான் நான் அதை செலவு பண்ணவே ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் என்னை கைவிடவில்லை. அன்பான சகோதரா சகோதரி, தேவனுடையதை தேவனுக்கென்று செலுத்துங்கள். அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருக்காக நில்லுங்கள். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி
ஜெபம் பண்ண போறோம். இந்த கால வேளையில் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற அந்த வசனம் தனி வசனம் அல்ல, அதோடு சேர்ந்து சில காரியங்களை நாம் கவனிக்க முடியும். அந்த பிலிப்பிய சபை மக்கள் பவுலை விசாரித்ததினாலே, கொடுத்ததினாலே அவர்களுக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, எல்லாரும் விட்டுட்டாலும் இந்த பிலிப்பிய சபை விடவே இல்லை. பலமுறை தொடர்ந்து பவுலுக்கு ஆதரவாக இருந்தார்கள். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் விட்டு விடுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பவுலோடு நிற்கிற ஆட்கள் தேவை, அப்போஸ்தலரோடு நிற்கிற ஆட்கள் தேவை. ஆண்டவருக்காக, ஊழியருக்காக, ஊழியத்துக்காக ஆமென் தியாகமா செய்கிற ஆட்கள் தேவை. தங்களுடைய குடும்பத்தை தாண்டி, தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பொருளாதார தேவைகளையும் தாண்டி எத்தனையோ விதமான தேவைகள் மத்தியிலேயும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சபையோடும் ஊழியத்தோடும் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலையும் ஊழியக்காரரோடும் சேர்ந்து நின்று பாடுபடுகிற ஒரு பெரும் கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்காக நிற்பவனுக்காக தேவன் நிச்சயமாக நிற்பார். நீங்கள் ஆண்டவருடைய காரியத்துக்காக நிற்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவனே. உங்க இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாம் ஒருமுறை கூட எழுமி நின்று கை உயர்த்தி இந்த வார்த்தைகளை சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு நாம் செய்தியை கேட்பதோடு சேர்ந்து இந்த செய்திக்காக நம்மளை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒரு முறை இந்த வசனத்துக்காக ஆண்டவரே, நான் உமக்காக நிற்க விரும்புகிறேன். ஆண்டவரே, சந்தோஷமான நேரங்களில் மட்டுமல்ல, பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் கூட கர்த்தருக்காக நிற்க விரும்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தயவு செய்து சத்தத்தை உயர்த்தி ஒரு வார்த்தையாவது கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வசனங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலையினோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சில தீர்மானங்களை எடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய பாதத்தில் சில தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உமக்காக சுகந்த வாசனை பலியாக, உகந்த காணிக்கையாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் செலுத்த விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, எங்களுடைய சரீர உழைப்பையும் கூட ஆண்டவருக்காக சேவை செய்கிற மிகுந்த பணியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, ஹல்லேலூயா.